வெகுளார் விரும்பி முகம் மலர்ந்து கொள்வோன் கொள்வகை அறிந்து கோட்டமில் நூல் கொடுத்தல் என்பர். ஆசிரியர் மாணவர்களுக்கு முகமலர்ச்சியோடு அவர்களுக்கு இவ்வாறு பாடத்தை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் உணர்வார்கள், தெரிந்து கொள்வார்கள் என்று தெரிந்து அதற்கேற்ப ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். மாணாக்கர்களிடம் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் இருந்தால் அதை எப்படி ஒரு சிற்பியாகப்பட்டவன் ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லில் தான் எதை உருவகப்படுத்த வேண்டும் என்று பாவகப்படுத்தி அதற்கு வேண்டாத பகுதிகளை எல்லாம் செலுத்தி அதை நீக்கி ஒரு அழகான சிலையாக முடிக்கிறானோ அதை போல மாணாக்கர்களை அவர்களிடமுள்ள குறைகளை நீக்கி நல்ல மாணாக்கர்களாக உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களுடைய கடமை. உழைக்கப்படுவதும் உள்ளத்தமைத்து விளையால் வெகுளால் விரும்பி முகம் மலர்ந்து கொள்வோம் கொள்வகை அறிந்து கோட்டமில் நூல் கொடுக்கிறார். ராமன் எதிரிலே இருக்கும் பொழுது ஜனகன் கேட்கின்றார், இவர் யார்? அப்ப விஸ்வாமித்திரர் என்ன சொல்லுகிறது? தசரதனுடைய மகன் என்று சொல்லவில்லை. துறையோடும் நெடுவேலாய் உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்து வளர்த்தாலும் வசிஷ்டன்கான். இவன் வசிஷ்டனுடைய மாணாக்கன் என்று விஸ்வாமித்திர முனிவர் சொல்லுகின்றார். ஆகவே பெற்றோர்களை காட்டிலும் ஒரு மாணாக்கர்களை உருவாக்குவது ஆசிரியருடைய கடமை. வருங்கால சமுதாயம் எங்கே இருக்கிறது என்றால் மாணாக்கர்களுடைய கையிலே இருக்கிறது. மாணாக்கர்களை உருவாக்க வேண்டியது ஆசிரியருடைய பொறுப்பு. ஆகவே ஒரு சிறந்த என்ன பேசுவதே முடியும். ஆகவே இங்கே கூடிய வரப்போவதில் ஆசிரியர்கள் எனக்கு நீண்டகால நண்பர்கள். நான் செய்தித்துறையை வெறும் செய்தியாளராக பொருட்களுக்காக நான் அதை பார்த்திருக்கிறேன். அந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு சமுதாயத்திற்கு எவ்வாறு பயன்பட வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நான் செய்திகளை மாற்றி என்றால் செய்தியை சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையிலே செய்திகளை எழுதினேன். இங்கே உடுமலையிலே அரசு கலைக்கல்லூரி உருவாகிறது என்றால் அது சாதாரணமான அதிலே என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மிக அதிகம். கல்லூரியில் இஸ்லாமிய வற்போது கல்லூரி கொண்டு வருவதற்காக ஷாஜி பாஷா அவர்கள் இங்கே ஏற்பாடு பண்ணார். இங்கே வற்போது கல்லூரி நீங்கள் ஏற்படுத்தி, ஆனால் வற்போது சார்பாக நிலத்தை வாங்குவது பணத்தின் கட்டணங்கள் நடத்துவது. ஆனால் உங்களுடைய அதிகாரத்தை வைத்து மக்கள் கொடுத்த அதிகாரம் பதவிகளை வைத்து நடத்துவது என்பது சாதாரணமாக. ஆகவே இந்த அரசு கலைக்கல்லூரி தான் ஏற்படுத்துவது. அந்த அரசு கலைக்கல்லூரி கொண்டு வருவதற்காக நான் எடுத்த முயற்சியிலே எனது ஏஜென்சி நவ இந்தியா பத்திரிகை நிறுவனம் தேர்ந்தெடுப்பு செய்யப்பட்டது. முதலாளிகளிடம் சொல்லி அதற்கு பிறகு தினமன பேப்பரை எடுத்து இங்கே அறிமுகப்படுத்தினேன். சாதாரணமாக ஒரு காரியத்தை எடுக்கும்போது சில பாதிப்புகள் சோதனைகள் இந்த நூலகத்திற்கு கூட ராகுமூர் பாலசாமி செட்டியார் தெருக்களிலெல்லாம் நகராட்சி செட்டியார் முதலியார் கவுண்டர் தேவர் பெயர்களெல்லாம் நீக்க வேண்டும் என்கின்ற காலத்திலே இந்த பெயர்களோடு கூடிய ஒரு நூலகம். இந்த நூலகத்திற்கு இந்த மாதிரி பெயர் வைக்கக்கூடாது என்பது அதற்கு ஒரு போராட்டமாக இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே வாழ்க்கை போராட்டமே எனது வாழ்க்கையாக மாறிவிட்டது. என்னுடைய வாழ்க்கையில் பொருளீட்டுவதற்காகவோ சம்பாதிப்பதற்காகவோ ஆகவே சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த செய்தி பணியாற்றி. ஆகவே நான் பேச்சுக்கு அதிகமாக பேச வேண்டிய மாணாக்கர்கள் எப்படி இருந்தவுடன் குமரந்தவன் இருகண்ணால் முகந்தழகு பருக நோக்கி யார் வரை உரைத்திடுவின் அடிகள் என்ன ஜனகன் கேட்கின்றான் விஸ்வாமித்திர முனிவரை இடம்